ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஹைடா, எப்படி இருக்க? நல்லா இருக்குண்டா. படம்ல எப்படி போகுது? அது நல்லா தான் போகுது. அதை பற்றி பேச வந்திருக்கேன். சரிவா உட்காந்து பேசலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்ட்டு இருக்கேன்டா. அதில் ஒரு சீனில் ஃபைட் சீன், மாஸ் ஒரு ஃபைட் கேரக்டர். நல்லா கதை எழுதாச்சு. ஏதாவது என்ன சொல்கிறேன்? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சண்டை சீன் நடந்துடா, சொல்லட்டுமா? அது என் ஃப்ரெண்டுக்கு உண்மையாக நடந்தது. ஒரு பெரிய கிரவுண்டு, அவங்க ஒரு சின்ன பையன் அழுதுட்டு இருக்கான். தம்பி, ஏன்டா அழுகுற? அண்ணா, என் பாலை பிடிக்கிட்டு போய் விளாட்றாங்கண்ணா. போடுறா பாலை போடுறா. இதெல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் இது நடக்கவே இல்லை. உண்மை என்ன நடந்ததுன்னு தெரியுமா? சின்ன பசங்க இந்த பாலை பிடிங்க விளாண்டுருக்க. என்னடா கையை முறுக்குற? யாரும் சொன்ன காமெடி பீஸார்? அவன் என் ஃப்ரெண்டு தான், பேர் ஹரி. சின்ன வயசுலேருந்து சரியான சினிமா பைத்தியம். இவன் பேசுறது, நடக்கிறது, தலை வாடுறது எல்லாமே சினிமாவில் ஒரு ஹீரோ பார்த்து தான் பண்ணுவான். ஸ்டைலுன்னு நினச்சிட்டு கண்ணாடி கண்ணில் குத்திக்குவான். இவன் தனக்கு தானே ஒரு ஹீரோவாக நினச்சிக்குவான். எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கே. கூட்டிகிட்டு போறியா? அவனை இப்போ யாருனாலையும் பார்க்க முடியாது. ஏன் என்னாச்சு? டே மச்சான், நேற்று படம் பார்த்தேன்டா. தலைவர் சும்மா செவுத்து மேலே ஏறி மாசா ஃபைட் பண்ணியிருந்தாரா? ஆமாடா, நானும் பார்த்தேன்டா, சூப்பராக இருந்துச்சு. டே அதே மாதிரி நான் பண்ண போகிறேன்டா. வேணாண்டா சொன்னா கேளு. டே நான் பண்ண போகிறேன்டா. சரி பார்த்து. டேய், அவன் பாவம், இப்போ அவன் கோமாவில் இருக்கான். இந்த மாதிரி எத்தனையோ பேர் சினிமா நடக்கிறது உண்மையை நினச்சிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சினிமாக்கார் நல்லா பணத்தை பார்க்குறான். அவங்களுக்கெல்லாம் எப்போ தான் அந்த சொசைட்டியோட அருமை புரிய போகுதுன்னு தெரியல. ஆமாண்டா, சினிமா நம்ம இப்போ வியாபாரமாக தான் பார்க்கணும். ஆனால் அதுலேயே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது நமக்கு எப்படி வாழணும்னு கற்றுரும். இந்த நிலைமை எப்பயோ மாறி போயிடுச்சு. தான் முடிவு பண்ணுறேன்டா, இனிமேல் காசுக்காக கமர்ஷியல் ஃபிலிம் எடுக்க போகிறதில்ல. சொசைட்டிக்கு நல்ல படமாக தான் கொடுப்பேன். இனிமேல் சினிமாவால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. சரி விட்றா, போகலாம்.